இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடும் வெள்ள பாதிப்பை சந்திச்ச மாவட்டங்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்க நிலையில பாஜக குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டு, மாஞ்சோலை வழக்கில் வழங்கப்பட்ட முக்கிய தீர்ப்புன்னு தமிழக அளவில் நடந்த முக்கிய செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்புல பார்க்கலாம். ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை என்றும் இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோலை மத்திய பாஜக அரசு நுழைக்க துடிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் 3வது தேசிய இணைய மாநாட்டில் அவர் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு துறைகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை முழுமையாக பாஜக அரசு வழங்கவில்லை என கூறினார். பாஜக முறையாக அமல்படுத்துறது இல்லை. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசோட துறைகளில் பிற்படுத்தப்பட்டவருக்கான 27 விழுக்காடு ஒதுக்கீடு முழுமையாக வழங்கப்படலை. ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறுவதை பாஜக விரும்பலை. திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 குழந்தைகள் உள்ளிட்ட 7 பேரின் உடல்களை பார்த்து பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுத காட்சி காண்போர் நெஞ்சை கரைய வைப்பதாக இருந்தது. ஃபெங்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் அமைந்துள்ள மலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு விழுந்ததில் ஒரு வீடு மண்ணுக்குள் புதைந்தது. இதில் வீட்டில் இருந்த 5 குழந்தைகள் மற்றும் 2 பெரியவர்கள் உயிரிழந்த நிலையில் 7 பேரின் உடல்களையும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர். பின்னர் 7 பேரின் உடல்களும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வு திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விருப்ப ஓய்வு திட்டத்தை பிபிஜிசி நிறுவனம் அறிவித்ததை எதிர்த்து தொழிலாளர்கள் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வன பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பாக நடைபெற்று வந்த வழக்குகளில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றன. அரசு தெரிவித்துள்ள அனைத்து சலுகைகளையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மெத்தபேட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 2 கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஏற்கனவே சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த காவலர் ஜேம்ஸ் என்பவரை வடபழனி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது என்சிபியில் பணிபுரிந்து வந்த காவலர் ஆனந்த் மற்றும் சமீர் ஆகிய இருவரிடம் இருந்து மெத்தபேட்டமைன் போதைப்பொருளை வாங்கி விற்பனை செய்து வந்ததாக ஜேம்ஸ் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து தலைமறைவாக இருந்த என்சிபி காவலர்களான ஆனந்த் மற்றும் சமீர் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் பிடித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வான்பாக்கத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதி கனமழை பெய்ததால் 2 லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள பட்டாம்பாக்கம், திருக்கண்டேஸ்வரம், வான்பாக்கம், சோழவள்ளி, அண்ணாநகர், முள்ளிகிரம்பட்டு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் குடியிருப்பு பகுதியில் இருந்த மக்கள் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் 10 கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக தனியார் அரிசி ஆலைகளில் மழை நீர் புகுந்தது. இதனால் அங்கு குடவுனில் வைக்கப்பட்டிருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மற்றும் 5000 அரிசி மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்தன. மேலும் களத்தில் காய வைக்கப்பட்டிருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டதாக ஆலை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக நெமிலி அருகே தரைப்பாலம் மூழ்கியபடி ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தில் வாகன ஓட்டிகள் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் கடந்து சென்றனர். கனமழையின் காரணமாக நெமிலி அருகே கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள தரைப்பாலம் மூழ்கியபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி கிராம மக்கள் ஆபத்தை உணராமல் பைக் உள்ளிட்ட வாகனங்களில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது.
தொடர் கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் வீரகனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட பருத்தி செடிகள் அழுகியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். செடிகளில் இருந்த காய்கள் உதிர்ந்து கொட்டு பருத்திக்கு கூட ஆகாததால் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.